உங்களை தூக்கி எறிஞ்சவங்களுக்கு நீங்க ஒரு குப்பையா வேஸ்டா தெரியலாம். ஆனா உங்களுக்கு தன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தி விழும்போதெல்லாம் தூக்கி எடுத்து கைகள்ல ஏந்தி தன்னோட தோல்ல சுமந்த தேவனுக்கு தான் தெரியும் நீங்க எவ்வளவு ப்ரீஷியஸ் அப்படின்னு. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே குறையா பாக்குற மனுஷங்களால உங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? குறை இல்லாத வாழ்க்கை கிடையாது, குறை இல்லாத மனுஷங்க கிடையாது. இன்னும் சிலர் வாழ்க்கையே குறையாதான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து மனுஷங்க குறைய மட்டுமே பார்த்து பழகிட்டாங்க. ஆனா ஏசப்பா உங்ககிட்ட இருக்கிற ஒரு நிறைய பார்த்து உங்களை தன்னோட பிள்ளைன்னு பெருமையா நினைக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிறது சின்ன சின்ன குறைகள் தான், மத்தவங்க அதை பேசி பேசி பெருசாக்கிட்டாங்க. அப்படியே உங்களுக்கு அது பெரிய குறையா தெரிஞ்சாலும் அதுக்கு நீங்க காரணம் கிடையாது, உங்க சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்றேன், அந்த எதிர்மறையான சூழல் ஒரு நாள் நேர்மறையா மாறும். தேவன் மாத்துவாரு. உங்களை குறையா பார்த்த மனுஷங்க, குறை சொன்ன மனுஷங்க உங்களை உயர்வா பார்த்து ஒரு நாள் தலை குனிஞ்சு நிப்பாங்க. ஆண்டவர் உங்களை நடத்திட்டு போற பாதை வித்தியாசமானது. அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிறவங்க உங்க கூட